இதில் முஸ்லீமா பிறந்துட்டு தாடி வந்தவங்க, தொப்பி வச்சவங்க, இவங்களுக்காக மட்டும்னு நம்மள சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளாம் முஸ்லீம். உலக மக்களை ரெண்டாய் பிரித்து கொள்ளுங்கள். இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்க இருப்பவர்கள். ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்க இருப்பவர்கள். பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட கதை நினைவிருக்குதில்ல உங்களுக்கு? இடித்த போது அந்த கூம்பு பெருசா இருந்ததே, அந்த மினார் மேல 2 பையங்க இளைஞர்கள் நின்று கொண்டு இடித்தது போல படம் வந்ததே, போஸ்டர் எல்லாம் போட்டோமே, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இப்ப அந்த 2 பேர் என்னவா இருக்கிறான்னு தெரியுமா அவங்களுக்கு? அவர்களுக்கு பானிப்பட்டை சேர்ந்தவர்கள் அவங்க 2 பேரும். எந்த பாபர் எந்த பானிப்பட்டில் முகலாய மன்னனாக வந்து முடிசூட்டி கொள்ள முதல் போர் நடத்தினானோ அந்த பானிப்பட்டை சேர்ந்தவர்கள் அந்த 2 இளைஞர்கள், பல்பேந்தர் சிங், பல்பீர் சிங். அந்த 2 இளைஞர்களும் சிவசேனை என்ற இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள். அவர்களை தூண்டிவிட்டு அந்த இளைஞர்களைத்தான் மேலே ஏற்றி விட்டு கீழே இருந்த பெரியவங்கெல்லாம் அதை இடிக்க சொல்லி இருக்கிறாங்க. இடித்தார்கள். இடிச்சது மட்டுமல்ல, அந்த கற்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு வந்து பானிப்பட்டில மஸ்ஜித் முன்னாலேயே போட்டு சிறுநீர் கழிக்க சொன்னார்கள் எல்லாரையும். அந்த 2 பேரும் 3 நாட்களுக்கு பிறகு அந்த 2 பேருக்கு என்ன நடந்தது தெரியுமா? பைத்தியம் பிடித்தது என்று நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். ஆனால் மனோதத்துவம் படித்தவர்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஸ்கிட்சோப்ரேனியா ஹை ஆர்டர் என்கிற ஒரு பெரிய மனச்சிதைவு வந்து விட்டது அந்த 2 பேருக்கும். ஸ்கிட்சோப்ரேனியா ஹை ஆர்டர் 6 வருடமாகும். அது தொடங்கிவிட்டால் அந்த நிலையை அடைவதற்கு 6 வருடமாகும். 3 நாட்களிலே வந்து விட்டது. என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் துணிகளை எல்லாம் களைந்து எரிந்துவிட்டு நிர்வாணமானார்கள். முதலிலே தாயையே போய் வாடி துணியை அவிழ்த்துட்டு சேர்வதற்கு முயற்சி செய்தார்கள் 2 பேரும். தாயை பயந்து போயிட்டாங்க எல்லாரும். அவர்களை கட்டி வைத்து சிகிச்சை செய்ய எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அது உச்சகட்டத்திற்கு போய் என்னுடைய பேராசிரியர் டாக்டர் பேரன் என்பவர் இங்கிலாந்தில் இருக்கிறார். அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் தன்னால் வர முடியாது, என்னுடைய மாணவர் ஒருத்தர் இருக்காருன்னு என் அட்ரஸ் கொடுத்து என் ஃபோன் நம்பரை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க. நானும் போய் பார்த்தேன். அந்த காலத்தில் போய் பார்த்து விட்டு கையை விரித்து விட்டேன். சிகிச்சை அளிக்க முடியாது இவருக்குன்னு நான் எங்கள் பேராசிரியருக்கு சொல்லிட்டேன். என்ன காரணம்னா, இந்த 2 பேருக்கும் 3 நாளைக்குள்ளேயே உச்சகட்டத்திற்கு வந்திருக்கிறது. 6 வருஷத்தில் வர வேண்டிய அளவிற்கு 3 நாள்லேயே வந்துருச்சு. அப்போ விஞ்ஞானம் தோற்று விட்டது. இதுக்கு வழி இல்லைன்னு நான் வந்துட்டேன். அப்போ நான் நாத்திகன்தான். நான் வந்துவிட்ட பிறகு என்ன நடந்தது? அவர்களுக்கு யாரோ சொல்லி இருக்கிறார்கள். ஒருவேளை நானே கூட சொல்லியிருக்கலாம். இது மத விஷயம் மாதிரி இருக்குதுப்பா, இதெல்லாம் பார்த்துங்கன்னு சொல்லியிருப்போனோ என்னமோ எனக்கு நினைவில்லை. அது உண்மையில் நினைவில்லாமல் நான் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த 2 பேரும் கலீம் சித்திக்கு என்கிற இமாம், டெல்லி இமாம் ஒரு இடத்துல அழைத்து கொண்டு போய் அவர்கிட்ட காட்டியிருக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் காலில் விழுந்து அழுதாங்களாம். அவர் சொன்னாராம், என்கிட்ட அழுது பிரயோஜனம் இல்லை, இதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாவை போய் வேண்டிக்குங்க. அப்படி ஒரு வேளையை அல்லாஹ் சரிப்படுத்தி விட்டால் அவர்களை இஸ்லாத்தில் சேர்த்து விடுங்கள்னு சொன்னாராம். நடந்த கதை. அந்த 2 பேருடைய பெற்றோர்களும் போய் எப்படி அழுதிருப்பார்கள், எப்படி பிரார்த்தித்திருப்பார்கள், எப்படி வேண்டி இருப்பார்கள். அவர்களுக்கு பாத்தியா ஓதுறதுக்கு வழிமுறை தெரிந்திருக்காது, தொழுவதற்கு வழிமுறை, தொழுகை வழிமுறை தெரிந்திருக்காது. ஏதோ அவர்கள் மொழியிலே அழுது தொழுதார்கள். இறைவனுக்கு அவர்கள் மொழி தெரியும் தானே, இறைவன் மொழி நமக்கு தான் தெரியாதே தவிர இறைவனுக்கு அவர்கள் மொழி தெரியும் தானே. அவர்கள் அழுது தொழுததை அவன் ஏற்றுக்கொண்டு வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை முடிச்சிட்டு வெளியே வரும்போதே அவர்கள் 2 பேரும், அந்த 2 பெற்றோர்களும் தலைப்பா கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். 2 பேருடைய அப்பாக்களும் அந்த தலைப்பாகையை உருவி வெட்கத்தலங்களை மறைத்து கொண்டார்களாம். அந்த 2 பேரும் தெளிவாயிட்டான். அவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அமர் சிங், உமர் சிங் என்று 2 பேரும் அமராகிவிட்டான் ஒருத்தன், உமராகிவிட்டான் ஒருத்தன். அந்த 2 பேரும் 100 பள்ளிவாசல்களை இந்தியா முழுவதும் கட்டுவது என்று இன்றைக்கு பயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கலீம் சித்திக் தலைமையிலே வந்தவர்கள் தான் என்னை சந்தித்து அம்ஜிகர பள்ளிவாசல்ல வரவேற்பு கொடுப்பதற்கு வந்தார்கள். இந்த 3 பேரும் வந்தாங்க. கலீம் சித்திக்கும் அந்த 2 பேரும் இளைஞர்களும் வந்தார்கள் எனக்கு வருவதற்கு வரவேற்பு கொடுக்க.
நான் இஸ்லாத்திற்கு வந்ததை ஏற்றுக்கொள்ள என்னை பற்றி தெரிந்து வந்தவர்கள் அதில் அந்த பெரியவன் சொன்னான் என்று சொல்லக்கூடாது, சொன்னார். இப்போ அவர் நான் பார்த்த போது இளைஞர், இப்போ தாடியெல்லாம் வச்சு பெரிய பாயாகிறார். என்னை பார்த்து சொன்னார், என்ன அண்ணன் இவ்வளோ லேட்டாக வர, தம்பிங்கெல்லாம் முதல்ல வந்துட்டு மேனார். அவங்க மொழியில் சொன்னார், எனக்கு மொழிபெயர்த்து சொன்னாங்க, தம்பிங்கெல்லாமே முதல்ல வந்துட்டோம், இன்னும் அண்ணன் இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னா. நான் சொன்னேன், நீ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் தப்பு பண்ணாமல் வந்திருக்கேன். நீ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் தப்பு பண்ணாமல் இருக்கிறது வந்திருக்கேன். நானும் வேடிக்கையாக சொன்னேன். இப்பொழுது யோசித்து பாருங்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்க இருக்கிறவர்கள் என்று 2 வகையினர் தான் உலகத்தில் உண்டு. தெரியாதவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. இதாயத்து தர்றது நம்ம வேலை இல்லை, அதை இறைவன் பார்த்துக் கொள்வான். எடுத்து வைக்க வேண்டியது நமக்கு அவசியமா இல்லையா? ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டோம்னாலே நல்லா இருக்குதுன்னு 4 பேர்கிட்ட சொல்கிறோம். நல்ல படம் பார்த்தா நல்லா இருக்குதுன்னு 4 பேர்கிட்ட சொல்கிறோம். நல்ல பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்த்தா நல்லா இருக்குது, நீங்கள் கூட சேருங்கன்னு சொல்கிறோம். இறைவனையே அறிந்து கொண்ட இஸ்லாமியர்களே, நாம் அடுத்தவர்களுக்கு இதை சொல்ல வேண்டாமா? அவர்கள் நரகத்துக்கு போகாமல் தடுக்க வேண்டும் என்ற உத்வேகம் நமக்கு இருக்க வேண்டாமா? வெற்றியாளர்களாய் வாழ்வது எப்படி? இறைவன் தந்த சட்டப்படி வாழ்வதுதான். மனிதன் தந்த சட்டங்கள் குறைபாடு உடையவை என்பது உங்களுக்கு புரியவில்லையா? இதற்கு உதாரணம், இதற்கு அத்தாட்சி உங்களுக்கு எவ்வளவு தருவது? இறைவனே சொல்லுகிறான், ஒட்டகங்களை பார்க்கவில்லையா? அதிலே உங்களுக்கு அத்தாட்சி கிடைக்கவில்லையா என் படைப்பை பற்றி என்று கேட்கிறான். ஒட்டகங்களை உத்து பார்த்தவர்களுக்கு தெரியும், எந்த மிருகமும் 2 ஸ்டெப்ல தான் உட்காரும். மாடு, ஆடு, இன்னும் வேடிக்கையா சொல்லணும்னா எறும்பு கூட உட்காரும். எறும்பு உட்கார்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அதுவும் உட்காரும். அதுக்கு கூட 2 ஸ்டெப் இருக்குது. ஆனால் ஒட்டகத்துக்கு 3 ஸ்டெப் இருக்குது. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெருசு இருக்கும் ஒட்டகம். அது ஒரு ஸ்டெப்பு உட்காந்தா இப்படி நமக்கு சமமாக வந்துடும். 3வது ஸ்டெப்பு உட்காந்தா குழந்தை கூட அது மேலே ஏறலாம். பார்த்துருப்பீர்கள். அதனுடைய கால் அமைப்பு அப்படி இருக்கிறது, உள்ளே இருக்கிற செல்களின் அமைப்பு வித்தியாசமாக இருக்கிறது, அதனுடைய வாசம் அது இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. படைப்பில் லைஃப் என்ற மேகசினில் 7 புத்தகங்கள் போட்டிருக்கிறான் ஒட்டகத்தின் தனிச்சிறப்பை பற்றி மட்டுமே, உயிரியல்ல 7 புத்தகங்கள் போட்டிருக்கிறான். இதை அல்லாஹ் மிக தெளிவாக தெரிவிக்கிறாங்கிறது உங்களுக்கு புரியலையா? மனம் என்பது எப்பொழுதும் இச்சையை நோக்கி செல்வது, அதை திருப்புகிற ஆற்றல் இறைவனுக்குத்தான் உண்டு. நாம் முயற்சி பண்ணோம்னா, சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, யாராவது இருக்கிற நண்பர்களை பார்த்துருப்பீங்க, விட்டுறேன்னுவான், விட மாட்டான். விட்டு முயற்சி பண்ணி ஒரு நாளைக்கு 20 சிகரெட்டு குடிக்காமன் விடுறேன்னு முயற்சி பண்ண பிறகு ஒரு மாதம் கழிச்சோ ஒரு 15 நாள் கழிச்சோ ஒன்று பிடிச்சிக்கலான்னு ஆசைப்பட்டு பிடிச்சி 30 சிகரெட் பிடிக்க வந்துடுவான். இச்சையை நோக்கி போகும், அதுதான் மனம். அதை திருப்புகிற ஆற்றல் மனிதனுக்கு இல்லை இல்லை இல்லை. இறைவன் தன் 2 விரல்களுக்கு இடையே மனிதர்களின் நப்சுகளை பிடித்து வைத்திருக்கிறான். எந்த பக்கம் வேண்டுமானாலும் திருப்பிக் கொள்வான். இறைவன் கொடுக்கிற சார்ஜை ஏற்றுக்கிறது தானே 5 வேளை தொழுகை. பஜர் நேரத்தில் எழுந்து தொழுகை பண்றவங்களுக்கு தெரியுமே, இறைவனத்தோடு நம்ம தொடர்பு கொள்றோம். அன்பால் மனம் நிறைகிறதா இல்லையா? உங்களை விட்டு ஆத்திரம் வெளியேறுகிறதா இல்லையா? அனுபவிச்சு பாருங்க. அன்பால் மனம் நிறைகிறதா இல்லையா? ஆத்திரம் வெளியேறுகிறதா இல்லையா? வெறுப்பு வெளியேறுகிறதா இல்லையா? லுகர் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். லுகருக்குள்ள மறுபடி அவ ஃபோன் பண்ணாலே அவளே அப்படின்னு ஒரு வெறுப்பு வரும். மாமியார் மேலேயோ நாத்தனார் மேலேயோ ஓரவத்தி மேலேயோ தங்கச்சி பொண்ணு மேலேயோ எவன் மேலேயாவது வரும்னு வச்சுக்கோங்க. வர்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு தொழுகை பண்ணிடுறோம். லுகரில் என்ன நடக்குது? சுறுசுறுப்பால் நிரம்பி விடுகிறோம், சோம்பல் போய் விடுகிறது. உண்டா இல்லையா? அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அன்பால் நிறைகிறோம், ஆத்திரம் போய் விடுகிறது. அடுத்து அசுறு, கொஞ்சம் அப்படி அசுறுனாலே கொஞ்சம் அசுற நேரத்தில் படுக்கணும்னு நினைக்கும் போது அசுறு வந்துடும். எழுந்து உட்காந்து தொழுகை பண்ணோம்னா அன்பால் நிறைகிறது, சுறுசுறுப்பால் நிறைகிறது, பொறாமை இற்று போகிறது. உண்டா இல்லையா? அவன் பிடிக்கிறானே, அவங்கெல்லாம் வீடு கட்டாங்களே, நம்ம நீலாங்கரையில் தானே வீடு கட்டுறோம்,
அவன் அண்ணா நகர்லயே வீடு கட்டானே அப்படின்னு இச்சு இருந்தவனுக்கு இறைவன் கட்டுற இடத்துல தானே கட்ட முடியும். அவன் சொல்ற இடத்துல, அவன் கொடுக்குற இடத்துல தானே கட்ட முடியும். அவன் கொடுக்கிற வாழ்க்கை தானே உனக்கு அமையும். அவன் திட்டப்படி தானே எல்லாம் நடக்குங்கிற அந்த 6வது நம்பிக்கையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெற்று விடுவீர்கள். இல்லையா? அதுதான் வெற்றி. அவன் சட்டப்படி நடக்கிறது. நாமளும் எதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் சிக்கல் இடியாப்ப சிக்கலா மாறிடும். அவனிடத்தில் கேட்டு செய்வது தானே தொழுகை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, சஹாபாக்களை கூப்பிட்டு, உங்கள் வீட்டு வாசலிலே ஒரு நதி ஓடுகிறது, ஒரு ஆறு ஓடுகிறது, நல்ல தண்ணீர் ஆறு ஓடுகிறது, அதுல 5 வேளை குளித்தால் அழுக்கு மிஞ்சுமா என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னங்க இப்படி எல்லாம் கேட்குறீங்க, வீட்டு வாசப்படியிலேயே தண்ணி ஓடுது, ஆறு ஓடுது, 5 வேளை குளிச்சாக்கா அழுக்கு மிஞ்சுமான்னு கேட்குறீங்களே, அது எப்படிங்க மிஞ்சுங்கிறாரு. 5 வேளை தொழுகை செய்தால் மன அழுக்கு மிஞ்சுமா? மிஞ்சாது என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாவற்றையும் இறைவனுக்காக செய்வது என்பதுதான் இஸ்லாம், வேற ஒண்ணும் இல்லை. பிடரி நரம்பை விட நெருக்கமாயிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் இறைவன் என்று உணர்வதுதான். அதுக்கப்புறம் எப்படி தப்பு செய்யறது? மனைவிக்கு தெரியாம தப்பா சிந்திக்கலாம், மனைவிக்கு தெரியாம தப்பா பேசலாம், மனைவி கணவனுக்கு தெரியாம தப்பா சிந்திக்கலாம், தப்பா பேசலாம். அல்லாஹ்வுக்கு தெரியாம எப்படி சிந்திக்கிறது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். அல்லாஹ்வுக்கு தெரியாம சிந்திக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியாம சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியாம செயல்பட முடியுமா? நம்ம அறிவை, ஆற்றலை, திறமையை, தெளிவை, தேர்ச்சியை, உழைப்பை, ஊக்கத்தை, முயற்சியை, பயிற்சியை எல்லாம் உபயோகித்து அடுத்தவங்களை ஏமாத்தலாம். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? முடியாதே. அந்த கீழ்ப்படிதலுக்கு பெயர்தான் இஸ்லாம். இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் சுவனம் நிச்சயம். ஒருத்தர் கேட்டாரு, மண்ணறையில மக்கி போன பிறகு உன்னை எப்படிப்பா எழுப்புவாருன்னு பெரிய புத்திசாலித்தனமா என்னை ஒருத்தர் விவாதத்தில் கேட்டார். அவருக்கு நான் சிம்பிளா பதில் சொன்னேன், முதல்ல இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்க, வேணாங்க, நான் உணர்ந்துட்டேன், அவ்வளவுதான். கேட்டா கேளு, விட்டா விடு. முதல்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும், அலிகானுக்கே தெரியும் கூட்டத்தில் தேதி வாங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. இப்போ கேட்டா வந்துடுறேன். என்ன, அந்த ஆணவம் போயிடுச்சு, என்னை விட்டு அந்த திமிரு போயிடுச்சு. நம்ம கிட்ட தேதி வாங்கணும்னாலே அதெல்லாம் இப்போ கிடையாது. கூப்பிடு, வர்றேன், நேரம் இருந்தால் வர்றேன், இல்லைன்னா வர்ற நேரத்தில் வச்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு சாதாரணமாக ஆகிட்டேன். கவனிங்க, அந்த அல்லாஹ் தஆலா கொடுக்கிற அந்த திறமை, அது இது எல்லாமே அவன் கொடுத்ததுன்னு நினைச்சிட்டோம்னா அதற்கு முழுமையான பலன் இருக்கிறது. எப்படி இருக்குதுன்னு சொன்னா, கவனிங்க, எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். எதை பெற வேண்டும் என்பதை நாம் முடிவெடுக்கும் பொழுது தவறு நேர்ந்து விடுகிறது. எதை தர வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தபடி தான் நடக்கும். இது ஒருத்தர் கேட்டார், என்ன எப்படி நீ திடீர்னு எப்படி இது ஆயிட்ட, அல்லாவே நீ எப்படி உணர்ந்த, அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்டிருந்தார். இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, இந்த விவாதத்துக்கே நான் வரல அப்படின்னுட்டேன். திருப்பி கேட்டார், மண்ணறையில் மக்கி போன பிறகு இறைவன் எழுப்பி விட்டு தீர்ப்பு சொல்லுவான்ட்டெல்லாம் நம்புறீங்களே இஸ்லாமியர்கள், இது மடத்தனமாக தெரியலையான்னு கேட்டார். நான் கேட்டேன், ஆமாம்மா இது மடத்தனமாக தான் தெரியும், ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் கேட்க வேணான்னு நினச்சேன், நீ என்னை தூண்டிட்டேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு இஸ்லாமியன் கேள்வி கேட்குறேன், இதுக்கு நீ இப்போ பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு. என்ன கேட்பேன், கேளுன்னார். அவரு நம்ம கூட தோஸ்து, பகுத்தறிவாதி. பிடிச்சிக்கிட்டேன். நீ அம்மா கிட்ட இருந்தது ஞாபகம் இருக்குதா உனக்குன்னு கேட்டேன். அது எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் அம்மா சொல்லியிருக்காங்க அம்மா கிட்ட தான் இருந்தேன். எத்தனை மாதம் இருந்தேன்? 10 மாதம் இருந்தேன். அதுக்கு முன்னால் எங்கே இருந்தேன் அப்படின்னா, சொல்லியா பரவாயில்ல, அதுக்கு முன்னால் எங்கே இருந்தேன்? அப்பா கிட்ட இருந்தேன். எந்த சைஸில் இருந்தேன்? இப்போ ஒரு புள்ளியாக தானே இருந்திருப்பேன். அதுக்கு முன்னால் உங்கள் அப்பன் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கே இருந்த? இல்லை, இல்லாததிலே இருந்து என் முன்னால இவ்வளவு பெருசா உட்கார்ந்துருக்க உன்னால முடியுதுன்னா, மண்ணறையில் இல்லாத மக்கி போனதை எடுத்து நிறுத்த அவனால முடியாதா?
இதையும் அவன்தான் செய்தான், அதையும் அவன்தான் செய்தான். மறுமை நாளில் நிக்க வச்சு கேட்க போறான். அதுல இன்னொருத்தர் கேட்டாரு, மறுமை நாள்ன்றது ஒரு நாள்ல எல்லாரும் எப்படிப்பா விசாரிப்பான்னு. அவனுக்கு ஒரு நாள்ன்றது நமக்கு 1 கோடி வருஷமா கூட இருக்கலாம். அது அவனுக்கு தானே தெரியும். அவனே அறிவான். நமக்கு அறியவில்லை, நமக்கு தெரியவில்லை என்பதுதான் அந்த இறையச்சம் தான் இஸ்லாம். மறைவானவற்றை அவன்தான் அறிவான். ரோம்ல இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு அவன் சொல்லி இருக்கிறானே, திருக்குறான்ல சொன்ன மாதிரி நடந்தது. ஸ்பெயின்ல இது இந்த ஆண்டுல நடக்க போகுதுன்னு சொல்லி இருக்கிறானே, சொன்ன மாதிரி நடந்தது. நமக்கும் மனித குலத்தில் என்னென்ன நேரும் என்று அவன் சொல்லி வைத்தது போலே தானே நடந்து கொண்டிருக்கிறது. ஹதீசுகளில் ஆயிஷா ரலியனுடைய ஹதீசுகளை மட்டும் தொகுத்து படித்து பாருங்கள். கணவனும் மனைவியுமாய் அந்த குடும்பத்தில் குழப்பம் வரும் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் தஆலா போதுமானவன். வெற்றி பெற வேண்டும் என்றால் வாழ்க்கையில இறைவன் தந்த சட்டங்களை இறுக பற்றி கொள்ளுங்கள். பற்றி கொண்டால் வெற்றி நிச்சயம். இப்போதைக்கு இவ்வளவு. இனி வாய்ப்பு நேரும் போது அல்லாஹ் தஆலா விரும்பினால் இன்னும் அவன் நாடினால் நிச்சயமாக நாம் இன்னும் பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த நிகழ்வை செய்த அன்பு சகோதரர்களுக்கும் வந்திருக்கிற பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இம்மை நலத்தையும் மறுமை நலத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ்.